ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் செஸ் குரு சேனல். இன்றைக்கி வந்து நாம் செஸ் மூவ் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து விளையாடுற கேம் ஒன்றுத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் ஃப்யூச்சரில் கூட அதை திரும்பி விளையாடி பார்த்து நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் அனலைசிஸ் பண்ணி உங்களோட கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது போக வந்து நீங்கள் எந்த டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக மூவை வந்து எழுதி அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஆர்பிட்டர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மூவை நீங்கள் எழுதுறதுக்கு தெரியலன்னா நீங்கள் டோர்னமெண்ட்டில் போய் அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மூவ்ஸை வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில பேசிக்ஸ்லாம் தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம இதை கரெக்டாக வந்து எழுத முடியும். செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x8 மொத்தமாக 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்கொயர்ஸுமே வந்து ஒவ்வொரு கோஆர்டினேட், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ அதை வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த 64 கட்டத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸாக. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபைல்ஸ் இருக்கும், 8 ரேங்க்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபைல்னா என்ன, ரேங்க்னா என்னங்கிறது வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல்ஸ் வந்து 8 இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்து எந்த செஸ் போர்டில் நீங்கள் பார்த்தாலுமே ABCDEFGH அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபைல். இங்கே வந்து நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே, ஸோ வெர்டிக்கல் லைன் இல்லைனா வந்து காலம் இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கொயரை காமிச்சு இது எந்த ஃபைல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் லைனை ஞாபகம் வச்சுட்டு அது வந்து A ஃபைலா B ஃபைலான்றதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஃபைலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எந்த செஸ் போர்ட்லேயுமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்லையோ இல்லை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் இல்லைனா வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போகிற மாதிரி. ஸோ நீங்கள் ரோஸ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கொயரை காமிச்சு இது எந்த ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டல் லைனை ஞாபகம் வச்சுட்டு அந்த ரேங்கை கரெக்டாக சொல்லணும். உங்களுக்கு ஃபைல்னா என்ன, ரேங்க்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைலையும் ரேங்க்கையும் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஸ்கொயரோட நேம் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் நான் 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஒன்று ஒன்றா போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வந்து எந்த ஃபைல் இருக்குது, ஃபைல்னு சொன்னாலே வந்து வெர்டிக்கல் லைன். ஸோ பார்த்தீங்கன்னா ABCD, ஸோ D ஃபைலில் இருக்குது. அப்புறம் வந்து எந்த ரேங்க்கில் இருக்குது, 1 2 3 4 5 5th ரேங்க்கில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கொயரோட நேம் நம்ம குறிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபைல் நேமையும் அதுக்கு அடுத்தது எந்த ரேங்க்கில் அது இருக்கோ அதை மென்ஷன் பண்ணால் போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரோட நேம் பார்த்தீங்கன்னா D5. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஃபைலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G ஃபைலில் இருக்குது. எந்த ரேங்க்கில் இருக்குது, 7th ரேங்க்கில் இருக்குது. அப்போ நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம்னா ஃபைல் நேம் அண்ட் ரேங்க் நம்பர், ரைட்? ஸோ G7. இப்படி தான் வந்து நீங்கள் ஃபைலையும் ரேங்க்கையும் வச்சு அந்த ஸ்கொயரோட நேமை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம். ஸ்டெப் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் நோட்டேஷன். ஒவ்வொரு பீஸ்க்குமே வந்து ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிங் அப்படின்னா வந்து கேபிட்டல் K, குயின்னா கேபிட்டல் Q, பிஷப்னா கேபிட்டல் B, நைட்னா கேபிட்டல் N, ரூக்னா வந்து கேபிட்டல் R. பானுக்கு வந்து எந்த லெட்டரும் கிடையாது, அதை ஸ்கொயரை தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பானுக்கு எந்த லெட்டரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. மற்றபடி இந்த பீஸெல்லாம் வந்து மூவ் பண்ணும்போது நம்ம இந்த லெட்டர் ஞாபகம் வச்சுட்டு அதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு பீஸையும் மூவ் பண்ணி அதோட மூவ் வந்து எப்படி நோட் பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். ஃபஸ்ட்டு கிங்கை எடுத்துக்கலாம். கிங்கை மூவ் பண்ணிவிட்டு அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரூக் வந்து ஒயிட் கிங்குக்கு செக் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் கிங்கை மூவ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிங் இப்போ எங்கே இருக்குது, இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா E5 3rd ரேங்க், ரைட்? ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் வந்து E3 ஸ்கொயர். ஸோ நான் இப்போ E3 ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கொயரோட நேம் என்ன, F5 4th ரேங்க். ஸோ அப்போ இது F4. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், கிங்கை வந்து இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே மூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பீஸை வந்து மூவ் பண்ணோம், கிங்குக்கு வந்து கேபிட்டல் K. எந்த ஸ்கொயருக்கு மூவ் ஆயிருக்குது, அதாவது டெஸ்டினேஷன் எங்கே இருந்ததுன்றதை விட எங்கே போயிருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணோம். ஸோ கேபிட்டல் K F4 அப்படின்னு நீங்கள் இந்த மூவ் குறிக்கணும். சப்போஸ் ஆப்போனண்ட் வந்து அவங்களோட கிங்கை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அடுத்த மூவில். இப்போ அவங்களோட கிங் வந்து பார்த்தீங்கன்னா C5 7th ரேங்க்கில் இருக்குது. அப்போது C7 ஸ்கொயரில் இருக்குது. இப்போ அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கொயருக்கு வராங்க. இந்த ஸ்கொயர் என்னது, D5 6th ரேங்க்.
ஸோ D6 ஸ்கொயருக்கு வராங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி ஆப்போனன்ட் மூவ் நோட் பண்ணுவீங்க அப்படின்னா கேபிட்டல் K, இந்த ஸ்கொயர் வந்து D6, ஸோ D6 அங்கே தான் அங்கே மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் K D6 இப்படின்னு குறிக்கணும். அடுத்து நம்ம கேஸ்லிங் பண்ணுற மூவ் எப்படி குறிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து மூவ் பண்ணணும், அவங்க கேஸ்லிங் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கேஸ்லிங் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிங் சைட்லேயும் அவங்களால பண்ண முடியும், குயின் சைட்லேயும் பண்ண முடியும். இப்போ கிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கிங் சைடு ஷார்ட் சைடு. வெரஸ் இப்போ குயின் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்ஸ் இருக்கும் கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில், அதனால் இது வந்து லாங் சைடு. ஸோ நான் 2 பக்கமும் உங்களுக்கு கேஸ்லிங் பண்ணிவிட்டு எப்படி குறிக்கணுன்றதை சொல்கிறேன். இப்போ கிங்கை வந்து நான் ஷார்ட் சைடு கிங் சைடே பண்ணுறேன் கேஸ்லிங். ஸோ இப்போ நீங்கள் எப்படி குறிக்கணும் அப்படின்னா O-O 2 O போடணும். ஓகே, இதுவே வந்து நான் குயின் சைட் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்படி குறிக்கணும் அப்படின்னா O-O 3 O போடணும். ஸோ ஒரு O எக்ஸ்ட்ரா வரும், ஏன்னா இது குயின் சைட் கேஸ்லிங்கிறதுனால. இது நீங்கள் உங்கள் மூவ்க்கு அப்புறமா வந்து ஆப்போனண்ட் வந்து கேஸ்லிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் மூவை முடிச்சுட்டு அவங்க மூவை நீங்கள் நோட் பண்ணும்போது உங்கள் மூவுக்கு நேராக அடுத்த மூவ் அவங்களோடது வந்து O-Oன்னு போடணும், ஏன்னா அவங்க வந்து கிங் சைடில் கேஸ்லிங் பண்ணியிருக்காங்க. இதுவே அவங்க குயின் சைட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் O-O அப்படின்னு போடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம குயின் மூவ் வந்து எப்படி நோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒயிட் வந்து மூவ் பண்ணணும். இப்போ ஒயிட்டோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா E5 செகண்ட் ரேங்கில் இருக்குது. ஸோ E2 ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ண போகிறேன். இந்த ஸ்கொயருக்கு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எப்படி இதை குறிக்கணும், எந்த பீஸ் நம்ம மூவ் பண்ணுறோம், குயின். ஸோ குயினுக்கு வந்து லெட்டர் வந்து கேபிட்டல் Q. ஸோ இந்த ஸ்கொயர் என்னது E5 4th ரேங்க் E4. ஸோ இப்போ நம்ம குறிக்கும் போது என்ன பண்ணணும்னா QE4 அப்படின்னு குறிக்கணும். இதே வந்து நான் இங்கே இருக்கிற குயினை வந்து இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து B5 5th ரேங்க், ஸோ B5. ஸோ நான் வந்து குயினை கொண்டு வந்து B5ல வைக்கிறேன். இதை நம்ம எப்படி குறிப்போம், கேபிட்டல் Q B5. இப்படி தான் குயின் மூவ் வந்து நம்ம குறிக்கணும். அடுத்து வந்து நம்ம நைட் மூவ் வந்து எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் வந்து 2 நைட்டை கொண்டு வர போகிறாங்க, பிளாக்குமே அவங்களோட 2 நைட்டை கொண்டு வர போகிறாங்க ஃபஸ்ட்டு 2 மூவில். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட்டோட மூவ், ஒயிட் வந்து G5ல இருக்கிற இந்த நைட்டை இந்த ஸ்கொயர் கொண்டு வராங்க. இந்த ஸ்கொயர் என்னது F5 3rd ரேங்க், அப்போது இது வந்து F3 ஸ்கொயர். ஸோ இப்போ நைட்டை வந்து அவங்க இந்த ஸ்கொயருக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி நோட் பண்ணணும், நம்ம எந்த பீஸை மூவ் பண்ணுறோம் நைட். ஸோ நைட்டுக்கு வந்து லெட்டர் என்ன, கேபிட்டல் N. எந்த ஸ்கொயருக்கு அது மூவ் ஆயிருக்கு, F3 ஸ்கொயர். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவை குறிக்கும் போது கேபிட்டல் N F3 அப்படின்னு நீங்கள் குறிக்கணும். அடுத்து ஆப்போனண்ட் வந்து அவங்களோட நைட்டை மூவ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 3 வச்சுக்கலாம். B5ல இருக்கிற அவங்களோட நைட்டை இந்த ஸ்கொயர் கொண்டு வராங்க. இந்த ஸ்கொயர் என்னது C5 6th ரேங்க், அப்போது C6 ஸ்கொயர். ஸோ நைட்டை வந்து அவங்க C6 ஸ்கொயருக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி இப்போ நோட் பண்ணுவீங்க, கேபிட்டல் N C6. ஸோ இப்போ உங்களோட செகண்ட் மூவ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா B5ல இருக்கிற நைட்டை இந்த ஸ்கொயர் கொண்டு வரீங்க. இந்த ஸ்கொயர் என்னது C5 3rd ரேங்க், ஸோ C3. ஸோ அப்போது இந்த ஸ்கொயருக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் இப்போ எப்படி செகண்ட் மூவ் நோட் பண்ணுவீங்க, கேபிட்டல் N C3. ஸோ இப்போ ஆப்போனண்ட்டோட செகண்ட் மூவ், அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட நைட்டை மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ G5ல இருக்கிற அவங்களோட நைட்டை இந்த ஸ்கொயர் கொண்டு வராங்க. இந்த ஸ்கொயர் என்னது F5 6th ரேங்க், ஸோ F6. ஸோ நைட் வந்து F6க்கு வருது. ஸோ இதை நீங்கள் எப்படி நோட் பண்ணுவீங்க, கேபிட்டல் N F6. இப்படி தான் நீங்கள் நைட்டோட மூவ்மெண்ட்டை நோட் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து பிஷப்போட மூவ் வந்து எப்படி நோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து மூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்னா C5ல இருக்கிற இந்த பிஷப்பை இந்த ஸ்கொயருக்கு கொண்டு போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயர் என்னது G5 5th ரேங்க், ஸோ அப்போது G5 ஸ்கொயர். ஸோ நீங்கள் இதை எப்படி குறிக்கலாம், நம்ம எந்த பீஸை மூவ் பண்ணுறோம், பிஷப். ஸோ பிஷப்புக்கு வந்து லெட்டர் கேபிட்டல் B. அது எந்த ஸ்கொயருக்கு மூவ் ஆயிருக்கு, G5 ஸ்கொயர். ஸோ நீங்கள் குறிக்கும் போது கேபிட்டல் B G5 அப்படின்னு குறிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஆப்போனண்ட் வந்து அவங்களோட பிஷப்பை மூவ் பண்ணுறாங்க நம்ம வச்சுக்கலாம். ஸோ F5ல இருக்கிற இந்த பிஷப் வந்து அவங்க இந்த ஸ்கொயர் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கொயர் என்னது E5 7th ரேங்க், ஸோ அப்போ E7 ஸ்கொயர். ஸோ அவங்க E7 ஸ்கொயர் கொண்டு வராங்க. ஸோ இது நீங்கள் எப்படி குறிப்பீங்க, கேபிட்டல் B E7. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஒயிட் பிஷப்பை நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். F5ல இருக்கிற இந்த பிஷப்பை இந்த ஸ்கொயர் கொண்டு வரீங்க. ஸோ இந்த ஸ்கொயர் என்னது E5 2nd ரேங்க், ஸோ அப்போ E2 ஸ்கொயர். ஸோ இங்கே வந்துடுது. இதை நீங்கள் எப்படி நோட் பண்ணுவீங்க, கேபிட்டல் B E2. இந்த மாதிரி தான் பிஷப்பை வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது குறிக்கணும்.
அடுத்து நம்ம ரூக்கோட மூவ் வந்து எப்படி குறிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஒயிட் மூவ் பண்ணோம், அவங்க வந்து F5 இருக்கிற இந்த ரூக்கை வந்து இந்த ஸ்கொயருக்கு கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி குறிப்போம், நம்ம எந்த பீஸை மூவ் பண்ணுறோம், ரூக். ஸோ ரூக்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இது எந்த ஸ்கொயர், C5ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸோ அப்போ C1 ஸ்கொயர். ஸோ நீங்கள் குறிக்கிறச்சே கேபிட்டல் ஆர் C1 அப்படின்னு குறிக்கணும். இப்போ இந்த மூவ்க்கு வந்து ஆப்போனண்ட் அவங்களோட ரூக்கை மூவ் பண்ணுறாங்க நம்ம வச்சுக்கிட்டோம்னா D5 இருக்கிற இந்த ரூக்கை வந்து அவங்க இந்த ஸ்கொயர் கொண்டு வராங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் என்னது, C5 8th ரேங்க். ரூக் வந்து C8ல் இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் நோட் பண்ணிப்பீங்க, கேபிட்டல் ஆர் C8. இப்படி தான் வந்து ரூக்கோட மூவை நோட் பண்ணணும். இந்த செக்ஷனில் வந்து நம்ம பான் மூவ்மெண்ட்டை எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த இனிஷியல் போர்டில் வந்து ஒயிட் 2 மூவும் பிளாக் 2 மூவும் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுட்டு எப்படி அதை குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே பான் மூவ்மெண்ட்டாக பண்ணுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் மூவ்மெண்ட்டு. ஸோ E2 இருக்கிற இந்த பானை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கொயர் கொண்டு போகிறாங்க. இந்த ஸ்கொயர் என்ன அப்படின்னா E5 4th ரேங்க். அப்போ வந்து இந்த ஸ்கொயர் வந்து E4. ஸோ இதை நீங்கள் எப்படி குறிக்கணும் அப்படின்னா, பானுக்கு வந்து எந்த லெட்டரும் கிடையாது. அதனால் வந்து பான் வந்து எந்த ஸ்கொயருக்கு அது போகுதோ அந்த ஸ்கொயர் நேமை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போகிறோம், உங்களுக்கு அதுலேருந்தே கிளியராக புரிஞ்சிடும். எப்படின்னா இப்போ வந்து இதுக்கு நீங்கள் போடும்போது ஸ்மால் E4 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா E5ல் இருக்கிற இந்த பான் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து மற்ற பீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர் போடுவோம், இதுக்கு மட்டும் நம்ம அதை போட மாட்டோம். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும்னா E4ன்னு சொன்னாலே அது பான் மூவ்மெண்ட் தான் அப்படின்னு நமக்கு கிளியராக புரியும். இப்போ ஆப்போனண்டோட மூவ், அவங்க என்ன பண்ணுறாங்க, E5ல் இருக்கிற இந்த பானை வந்து அவங்க இந்த ஸ்கொயர் கொண்டு வராங்க. இப்போ இந்த ஸ்கொயர் என்னது, E5 5th ரேங்க். அப்போ E5 ஸ்கொயர். ஸோ நீங்கள் ஆப்போனண்ட் மூவை மென்ஷன் பண்ணும்போது ஸ்மால் E5 அப்படின்னு போட்டால் போதும். இப்போ உங்களோட மூவ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, D2ல் இருக்கிற இந்த பானை வந்து இந்த ஸ்கொயர் கொண்டு போகிறீங்க. இந்த ஸ்கொயர் என்னது, D4. ஸோ நீங்கள் செகண்ட் மூவ் உங்களோடது மென்ஷன் பண்ணும்போது ஸ்மால் D4 அப்படின்னு போட்டால் போகிறோம். இப்போ ஆப்போனண்ட் மூவ் அதே D5ல் இருக்கிற அவங்க பானை வந்து இந்த ஸ்கொயர் கொண்டு வராங்க. இந்த ஸ்கொயர் என்னது, D6. நீங்கள் ஆப்போனண்டோட மூவை மென்ஷன் பண்ணும்போது ஸ்மால் D6 இப்படி நீங்கள் போட்டால் போகிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த E4 D4 இப்படிலாம் நம்ம மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போடணும். ஏன்னா எல்லா ஃபைலுமே ABCDEFGH எல்லாமே ஃபைல், இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால தான் வந்து இது எப்பயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். E4 D2 D4 எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு செஸ் போர்டில் இருக்கிற எந்த காயினை மூவ் பண்ணாலும் அதை எப்படி நோட் பண்ணுறதுங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து நம்ம ஸ்டெப் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதர் மூவ்ஸ். அப்படின்னா என்னென்னா வந்து நம்ம வந்து காயினை வெட்டும் போது, செக் வைக்கும் போது, இல்லை செக்மேட் ஆகும்போது, பான் ப்ரொமோட் பண்ணும்போது, என் பாசன்ட் மூவ், இது எல்லாமே எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த போர்ட் பொசிஷன்லேருந்து நம்ம 3 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா, செக் வைக்கும்போது, வெட்டும்போது, செக்மேட் ஆகும்போது நம்ம எப்படி வந்து மூவை நோட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து மூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மூவ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, குயினை வந்து இந்த ஸ்கொயருக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா E5 8th ரேங்க். இப்போ குயின் E8க்கு வந்துருச்சு. நார்மலாக நீங்கள் குறிக்கும் போது கேபிட்டல் Q E8 அப்படின்னு நோட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் கிங்குக்கு செக் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மூவை நோட் பண்ணும்போது கேபிட்டல் Q E8 ப்ளஸ் அப்படின்னு போடணும். இப்போ ஆப்போனன்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரூக்கால நம்மளோட குயினை வந்து வெட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து ரூக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயருக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆப்போனன்ட் மூவ் நோட் பண்ணும்போது இந்த கேஸில் எப்படி நீங்கள் போடுவீங்க, இங்கே வந்து ஜஸ்ட் மூவ் ஆகல, ஒரு காயினை வெட்டி இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இங்கே எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டல் ஆர் எந்த ஸ்கொயருக்கு மூவ் ஆயிருக்கு, E8. ஸோ நீங்கள் கேபிட்டல் ஆர் E8ன்னு மட்டும் போடாமல் கேபிட்டல் ஆர் எக்ஸ் E8 அப்படின்னு போடணும். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ் வந்து நீங்கள் வெட்டுறதை காமிக்கிறது. ஸோ நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கீங்க பீஸ் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கேபிட்டல் ஆர் எக்ஸ் E8 அப்படின்னு போடுவீங்க. இப்போ அடுத்து உங்களோட மூவ், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, E5ல் இருக்கிற ரூக்கால் அவங்களோட ரூக்கை வெட்டி நீங்கள் செக் சொல்ல போகிறீங்க. இது வந்து செக் மட்டும் கிடையாது, செக் மேட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்குக்கு வந்து மூவே கிடையாது. இங்கே வந்து ஒயிட் பிஷப் இருக்கிறதுனால ஆப்போனன்ட் கிங்கால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இட்ஸ் செக் மேட். ஸோ இப்போ இந்த மூவ் நீங்கள் நோட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து ரூக்கை வந்து E1லேருந்து E8க்கு மூவ் பண்ணீங்க, மூவ் மட்டும் பண்ணல, வெட்டினீங்க அவங்களோட ரூக்கை. ஸோ அதனால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணும்போது கேபிட்டல் ஆர் கிராஸ் E8 இது செக் மேட். ஸோ அதனால் ஹேஷ் இந்த சிம்பிள் போடணும். ஸோ அப்படின்னா கேம் ஓவர்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த மூவ் நீங்கள் நோட் பண்ணும்போது இந்த கேமில் வந்து ஒயிட் வின் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நீங்கள் 1-0 அப்படின்னு போடணும். 1னா வந்து ஒயிட், 0னா பிளாக். ஸோ நீங்கள் 1-0ன்னு போட்டிங்கன்னா ஒயிட் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து வந்து நம்ம என் பாசன் மூவ் வந்து எப்படி நோட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் மூவ் பண்ணணும். பிளாக் என்ன பண்ணுறாங்க, C5ல் இருக்கிற இந்த பானை வந்து இந்த ஸ்கொயரில் மூவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆப்போனன்ட் மூவ் வந்து நோட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க,
C5 5th ரேங்க். ஸோ அப்போது நீங்கள் C5 அப்படின்னு போடுவீங்க. இப்போ ஒயிட் என்ன பண்ண போகிறாங்க, எண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ B5 இருக்கிற இந்த பானை வந்து அவங்க இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ணிவிட்டு இவங்களோட பானை கட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ட் பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம எண்ட் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மூவ் நம்ம எப்படி குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B5 இருக்கிற இந்த பான் வந்து C6க்கு போயிருக்கு. அது போக அவங்களோட பானை கேப்சர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது B cross C6 அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு இது கிளியராக புரியும். B5 இருக்கிற பான் வந்து C6க்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக அவங்களோட பானை வந்து நம்ம வெட்டியிருக்கோம் எண்ட் பாஸ் பண்ணின்றது நமக்கு அதில் புரியும். உங்களுக்கு அதுலேயும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா B cross C6ன்னு போட்டுட்டு பிராக்கெட்டில் E.P எண்ட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஃபியூச்சரில் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பான் ப்ரமோஷன் ஸ்டெப் வந்து எப்படி நோட் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து மூவ் பண்ணும். ஒயிட்டோட D7 பான் வந்து ப்ரமோட் ஆகிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இப்போ அவங்க D8க்கு மூவ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு பீஸாகவும் அவங்க ப்ரமோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குயினாக ப்ரமோட் பண்ணுவோம். குயினாக ப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மூவ் நீங்கள் எப்படி நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியலாக பான் வந்து D7லேருந்து D8க்கு போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், D8 நார்மலாக போடுற மாதிரி D8ன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு இப்போ நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், குயினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ குயினோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் Q. எந்த ஸ்கொயரில் அது இருக்குது, D8. டோட்டலாக எப்படி போடுவீங்க, D8 ஈக்குவல் டு கேபிட்டல் Q D8 இப்படி போட்டிங்கன்னா பான் வந்து ப்ரமோட் ஆயிடுச்சு குயினான்னு அர்த்தம். சப்போஸ் நான் வந்து ரூக்கா வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா D8 ஈக்குவல் டு கேபிட்டல் R D8. இதுலேயே நம்ம வந்து வேற ஒரு வேரியேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நைட் வந்து E8 ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ப்ரமோட் பண்ணும்போது என்னோட இந்த D7 பானை வந்து நான் ப்ரமோட் பண்ணும்போது நான் D8ல வச்சும் ப்ரமோட் பண்ணலாம். இல்லைனா வந்து அவங்களோட குதிரையை வந்து வெட்டிட்டும் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணலாம். வெட்டிட்டு இதை நான் குயினாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மூவ் நீங்கள் எப்படி நோட் பண்ணணும், D cross E8. ஸோ இப்போ நீங்கள் எப்படி போடணும், DX E8 ஈக்குவல் டு நம்ம குயினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேபிட்டல் Q E8. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா குயினால் வந்து ஆப்போனன்ட் கிங்குக்கு நம்ம செக் வச்சுருக்கோம். கம்ப்ளீட்டாக எழுதும் போது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா D cross E8 ஈக்குவல் டு கேபிட்டல் Q E8 ப்ளஸ் இப்படி தான் அந்த மூவ் நீங்கள் குறிக்கணும். இந்த செக்ஷனில் வந்து நம்ம ஆம்பிகுவிட்டி நோட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆம்பிகுவிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம எப்பயும் எழுதுகிற மாதிரி சில மூவ்ஸ் எழுத முடியாது. அப்படி எழுதுனா அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். எப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 2 ரூக் இருக்குது. ரேங்க் 1லேயே தான் இருக்குது 2 ரூக்குமே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு ரூக்கை வந்து D1க்கு நான் கொண்டு வரேன். இந்த ஸ்கொயருக்கு 2 ரூக்குமே வரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரூக்கை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, கேபிட்டல் R எந்த ஸ்கொயருக்கு மூவ் ஆயிருக்கு D1. ஸோ D1 அப்படின்னு நம்ம போடுவோம். இப்போ நீங்கள் கேபிட்டல் R D1 போட்டிங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் இங்கே திரும்பி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். எப்படின்னா நான் இந்த ரூக்கை மூவ் பண்ணனா இந்த ரூக்கை மூவ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம அந்த ஆம்பிகுவிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைலையோ இல்லை ரேங்கையோ மென்ஷன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரேங்க் 1ல தான் 2 ரூக்குமே இருக்கு. ஸோ நான் வந்து ரேங்கை யூஸ் பண்ண முடியாது. அதான் நான் என்ன பண்ண போறேன், நான் சப்போஸ் இந்த ரூக்கை நான் வந்து D1க்கு கொண்டு வரேன் அப்படின்னா நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன்னா இந்த ரூக் வந்து எங்கிருந்து வந்தது, A1 ஸ்கொயர்லேருந்து வந்தது. ஸோ நான் இப்போ எப்படி போடுவேன் அப்படின்னா கேபிட்டல் R A D1 இப்படி போட்டால் A5ல இருந்த ரூக் வந்து D1 ஸ்கொயருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கிளியராக உங்களுக்கு புரியும். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 நைட் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு நைட்டை வந்து இந்த ஸ்கொயருக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா F4 ஸ்கொயருக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். D3ல இருக்கிற இந்த நைட்டுமே வந்து இந்த ஸ்கொயருக்கு வர முடியும். நான் இந்த மூவ் எப்படி மென்ஷன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நைட் G F4. இப்போ G5ல இருந்த நைட் வந்து F4க்கு மூவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு புரியும். சப்போஸ் இந்த நைட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க, கேபிட்டல் N D F4. இந்த மாதிரி ஆம்பிகுவிட்டி வந்து உங்களுக்கு 2 பீஸ் இருக்கிற இடத்துல வரும். எப்படின்னா இப்போ நீங்கள் ரூக் 2 இருக்குது, 2 நைட் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி மூவ்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி குறிக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். பிஷப்பால் வராது. ஏன்னா நீங்கள் பிஷப் வந்து ஒன்று ஒயிட் ஸ்கொயரில் போகும், இன்னொன்று டார்க் ஸ்கொயரில் போகும். குயினால் கூட வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பானை வந்து ப்ரமோட் பண்ணி குயின் ஆக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட 2 குயின் இருந்ததுன்னா இதே மாதிரி ஆம்பிகுவிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபைல் நேமையோ இல்லை ரேங்க் நம்பரையோ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் குறிச்சிக்கணும். இந்த வீடியோ மூலியம் உங்களுக்கு வந்து செஸ் மூவ்ஸை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.